ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 8வது மாதமான ஆகஸ்ட் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. இந்த மாதம் சாதாரண மாதம் கிடையாது. இந்த மாதமே ஒரு ஆன்மீக ரீதியாக முக்கியமான மாதமாக அமைஞ்சது. இந்த மாதம் முடியறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்குது. இந்த மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட்டு ஆங்கில மாதத்தில் 9வது மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய 9வது மாதம் செப்டம்பர் மாதம். இந்த மாதத்தில் கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் செப்டம்பர் மாத ராசி பலனை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்கார நேயர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். சிம்ம ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேருமே இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு செப்டம்பர் மாதம் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும், உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. செப்டம்பர் மாதமும் ஆகஸ்ட் மாதம் போல் சாதாரண மாதம் கிடையாது. ஜோதிட ரீதியாக மிக முக்கியமான மாதமாக கருதப்படுது. காரணம் என்னென்னா, இந்த மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களானது வலுவாக ஏற்படுது. இந்த கிரக மாற்றங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான மாற்றத்தை கொண்டு வரும். அதனால் ஜோதிட ரீதியாக செப்டம்பர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது. இந்த மாதத்தில் கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் உங்கள் ராசிக்கு பலன்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி செப்டம்பர் மாதம் நடைபெறக்கூடிய முக்கியமான அந்த கிரக பயிற்சிகள் பற்றி ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும், நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும். ஸோ கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும். ஸோ அதனாலேயே கிரகங்களுடைய மாற்றத்தை நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப 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 முக்கியம். சரி, இப்போ என்னென்ன கிரக மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பொது பலனாக என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் டீப்பாக என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுங்கிறத உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவே ஷேர் பண்ணுறேன். அதாவது தொழில் எப்படி இருக்கும், அப்புறம் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த மாதிரி அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டீப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு செப்டம்பர் மாதம் நடக்கக்கூடிய அந்த முக்கியமான கிரக பயிற்சிகள் பற்றி தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி இந்த செப்டம்பர் மாதம் வலுவாக 4 முக்கிய கிரக பயிற்சிகள் நடக்க போகுது. அதுவே பயங்கரமான ஜாக்பாட்டை அடிக்க போகுது. ஸோ ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி உங்களோட ராசிக்கு இருக்கா இல்லையா என்பதை வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி ஒவ்வொரு மாதம் பிறக்கும் போதே கிரகங்கள் தங்களுடைய இயக்கத்தை மாற்றிக்கொண்டே இருக்கும். இந்த கிரக மாற்றங்களானது அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் நேர்மறையான மற்றும் எதிர்மறையான மாற்றங்களை ஏற்படுத்தும். அதன்படி இந்த செப்டம்பரில் 4 முக்கிய கிரகங்கள் தங்களுடைய மாற்றிய கொள்ள போகிறாங்க. அதாவது தங்களுடைய நிலையை மாற்றிக்கொள்ள போகிறாங்க. இந்த மாற்றங்களானது சில ராசிக்காரங்களுக்கு நற்பலன்களையும் சில ராசிக்காரங்களுக்கு தீமைகளையும் ஏற்படுத்த போகிறது. ஆக்சுவலி என்னென்ன கிரக மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னென்ன கிரக மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சிம்ம ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. முதல்ல கிரகங்களின் ராஜாவாக கருதப்படக்கூடிய சூரியன் பயிற்சி நடக்க போகுது. அதுக்கப்புறம் கிரகங்களுடைய தளபதியாக கருதப்படக்கூடிய செவ்வாய் பயிற்சி நடக்க போகுது. அப்புறம் கிரகங்களுடைய இளவரசனாக கருதப்படக்கூடிய புதன் மற்றும் செல்வத்தின் அதிபதியான சுக்கிரன் இருக்காங்கள்ல, இவங்களுடைய பயிற்சி நடக்க போகுது. இந்த மாதிரி சக்தி வாய்ந்த கிரகங்கள் அனைத்தும் செப்டம்பரில் தங்களுடைய ராசிகளை மாற்ற போகிறாங்க. இந்த மாற்றங்கள் சில ராசிக்காரங்களுக்கு சிறப்பான அதிர்ஷ்டத்தையும் நற்பலன்களையும் வழங்க இருப்பதாக கணக்கிடப்படுது. அதில் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன மாதிரி பொது பலனில் நடக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு டீப்பாக அதில் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ செப்டம்பர் மாதத்தில் நிகழக்கூடிய இந்த கிரக பயிற்சிகள் அனைத்தும் உங்கள் ராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத நன்மைகளை வாரி வழங்க போகிறது என்பது குறிப்பிடப்படுது.
சக்தி வாய்ந்த இந்த கிரக மாற்றங்கள் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில் பல திருப்பங்களை பல வகையில் கொண்டு வரப்போகுது. ஆக்சுவலி இந்த காலகட்டத்தில் தான் வேலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பதவி உயர்வுகள், தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் என்பது உறுதியாக சொல்லப்படுது. அதே நேரத்தில் வியாபாரத்தில் நீங்கள் புது யுக்திகளை கண்ணாண்டிங்கன்னா நேர்மறையான உங்களுடைய கையாள்வதற்கு முன்னேற்றங்களும் நிதி ஆதாயங்களும் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். உங்களுடைய பொருளாதார நிலை மேம்படுவதற்கான வாய்ப்புகள் கூட உங்களுக்கு கிடைக்கும். கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி பொருளாதார ரீதியாக உயர பாருங்க. இந்த நேரத்தில் நீங்கள் செய்யப்படக்கூடிய முதலீடுகள்லாம் நல்ல வருமானத்தை தரக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முடிவெடுக்கக்கூடிய திறன்கள் சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து நீங்கள் செயல்படும் மாதிரி இருக்கும். அதுவும் வணிகம், தனிப்பட்ட விஷயங்கள்லாம் கூட சிறந்த முடிவுகளை எடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான சுச்சுவேஷன் உங்களுக்கு அமைந்திருக்கு. இந்த சுச்சுவேஷனில் செப்டம்பர் மாதம் புதன், சூரியன், சுக்கிரன் ஆகிய கிரக பயிற்சிகள் வலுவாக நடக்கிறது. இதனால் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு நல்ல மாற்றமானது ஏற்படும். இவ்வளோ நேரம் பொது பலனில் என்ன பலன்கிறத பார்த்துட்டோம். இப்போ செப்டம்பர் மாதத்தில் டீப்பாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத டீப்பாக இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு தொழிலில் இருந்தே உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். தொழிலில் இருந்தே என்ன மாதிரியான பலன் உங்களுக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் தொழில் வேலை தொடர்பான விஷயத்தில் அனுபவங்கள் கை கொடுக்கும் என்பது குறிப்பிடப்படுது. உங்களுடைய மதிப்பானது அதிகரிக்கும். உங்களுடைய சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வேலையில் நம்பிக்கையானது அதிகரிக்கும். நம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கேற்ப புதிய முயற்சிகளில் தொழிலில் செய்திங்கன்னா வெற்றி வாகையை சூடலாம். அதுக்கப்புறம் கல்வி தொடர்பான விஷயத்தில் இன்ட்ரெஸ்டோடு செயல்படணும். மாணவர்கள் நீங்கள் படிப்பிலையும் புதிய வேலை தேடுவதிலையும் சிறப்பாக செயல்படணும். அப்போ தான் தேர்வு தொடர்பான விஷயத்தில் நல்ல வெற்றி எதிர்பார்க்கலாம். ஸோ எதிர்பார்க்கறது மட்டும் இல்லாமல் நல்ல வெற்றி அடையலாம். அதுக்காக தான் கல்வி தொடர்பான விஷயத்தில் இன்ட்ரெஸ்டோடு செயல்படணும் என்பதை உங்ககிட்ட சொல்கிறேன். இதை தொடர்ந்து உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. குடும்பத்தில் சுப நிகழ்வுகளானது பல விஷயம் உங்களுக்கு நடக்கும். உறவினர்களுடைய வருகை ஒரு பக்கம் மகிழ்ச்சியை தரும். குடும்ப உறுப்பினர்களிடம் பிணைப்பு சிறப்பாக இருக்கும். வீட்டு சூழல் மகிழ்ச்சி அற்புதமாக இருக்கும். ஸோ அந்த அற்புதமாக இருக்கிறதுக்கேற்ப நீங்கள் செயல்படணும். அப்படி நீங்கள் செயல்படும்போது உங்களுடைய குடும்ப வாழ்க்கை இன்னும் மேன்மை அடைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் காதல் திருமண வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய காதல் மற்றும் திருமண வாழ்க்கையானது ஏற்றத்தாழ்வுகள், மனக்கசப்பு நிறைந்ததாக இருக்கும். உங்கள் துணையோடு நேரத்தை செலவிட முடியாமல் போகலாம். தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதனால் அந்த கருத்து வேறுபாடுகளை அவாய்ட் பண்ணிக்கணும் என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பொருளாதார நிலையிலும் பயங்கரமான மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய நிதிநிலை சிறப்பாக இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. செலவை கட்டுப்படுத்தவும் சேமிக்கவும் முயற்சி செய்வது நல்லது. அப்படி நீங்கள் செய்யலைன்னா பொருளாதார நிலையில் பெரிய இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ பொருளாதார நிலை சிறப்பாக இருக்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆரோக்கிய ரீதியாக உங்கள் ராசிக்கு செப்டம்பர் மாதத்தில் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்றிருக்க சூழல் இருக்கும். ஆரோக்கியத்தை பராமரிக்க விதமாக உடற்பயிற்சி, யோகா, தியானத்தில் ஈடுபடணும். சரியான நேரத்தில் ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கொள்ளணும். இந்த டைம் இந்த மாதிரி சோர்வாக இல்லாமல் இப்படியெல்லாம் இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் பரிகாரமாக நீங்கள் இந்த மாதம் ஸ்ரீ ஹரி விஷ்ணு சமஸ்ராமத்தை பாராயணம் செய்யணும். இதை நீங்கள் செய்தீங்கன்னா அதிர்ஷ்டமானது உங்களுக்கு கிடைக்கும். அதனால் மறக்காமல் அதை செய்திடுங்க. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பலனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சிம்ம ராசிக்காரங்க இந்த வீடியோவை பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.